3i அட்லஸ். நம்மளோட ஃபாலோவர் 2 பேரு இத பத்தி கேட்டிருந்தாங்க. சோ இந்த வீடியோல நம்ம 3i அட்லஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 3i அட்லஸ் அப்படின்றது ஒரு காமெட், அதாவது வேற ஒரு ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து நம்ம ஸ்டார் சிஸ்டம்குள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் தான் வந்து 3i அட்லஸ். அட்லஸ் அப்படின்றது இத கண்டுபிடிச்ச தொலைநோக்கியோட பெயர் தான் அட்லஸ். 3 அப்படின்றது நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய 3வது இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட். அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 ஆப்ஜெக்ட் இதே மாதிரி வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து 1i ஒமோமியா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட். இந்த ஒமோமியா அப்படின்றதுக்கு ஹவாயில வந்து தூரத்திலிருந்து வந்த தூதர் அப்படி இல்லைன்னா முன்னோடி அப்படின்றது தான் மீனிங். இதுல 2i போர்சாவ் அப்படிங்கிறது என்னன்னா, இத போர்சாவ் அப்படின்றவர் தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சாரு இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட வந்து. இதுவும் ஒரு காமெட் தான். அந்த 1i அப்படின்றது இப்ப வரைக்கும் ஒரு காமெட்டா இல்ல ஒரு ஆஸ்ட்ராய்டா அப்படின்றது சரியா நமக்கு ப்ரூவ் ஆகல. இத 2017ல கண்டுபிடிச்சிருக்காங்க. செகண்டா வந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் வந்து 2019ல போர்சாவ் அப்படின்றவர் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு காமெட் தான் அப்படின்னு நிரூபணம் ஆயிருக்கு. இந்த தேர்டா வந்தது வந்து ஜூலை 1 வந்து 2025ல வந்து நம்மளோட அட்லஸ் அப்படின்ற டெலஸ்கோப் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கு. அதனாலதான் இந்த 3i அட்லஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ஐ அப்படிங்கிறது வந்து இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்றதோட பெயர் தான் இது வந்து 3i அட்லஸ். பெர் செகண்டுக்கு 58 கிலோமீட்டர் ஸ்பீடுல வந்து டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கணும். இது 480 கோடி வருஷம் பழமையான ஒரு விஷயம்னு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருக்கிற கேசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரிடியன்டா கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருக்கு. இதுல அதுக்கடுத்து H2O இருக்கு. அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு இருக்கு. சயனைடு வந்து அதிகமா இருக்கு. மத்த ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து இது எந்த விதத்துல டிஃபரெண்ட் ஆயிருக்குன்னா, நிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த இது அதிகமா வெளிவிடுது. முக்கியமா இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் எல்லாம் நிக்கல் வெளிவிடும் போது அயனையும் சேர்ந்து வெளிவிடும். பட் நம்மளோட 3i அட்லஸ் வந்து நிக்கலை மட்டும்தான் வெளிவிடுது. அயன் வந்து கம்மியா வெளிவிடுதா இல்ல அயனையே வெளிவிடலையா அப்படின்றது இன்னும் ப்ரூவ் ஆகல. ஆனா நிக்கல் தான் இதுல இருந்து அதிகமா வருது. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பும் நம்மளோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும், அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல பார்க்கக்கூடிய டெலஸ்கோப்ஸ் எல்லாம் இதை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு வந்து நம்ம சன்னு கிட்ட போகுது. கிட்டத்தட்ட 30 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம சன்னை கிராஸ் பண்ணி இது போகும். இது வந்து நாளைக்கு அப்புறம் இது கொஞ்சம் அவ்வளவா மறைஞ்சிடும். வர்ற கம்மிங் டிசம்பர்ல இருந்து நமக்கு அகைன் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம பூமி கிட்ட வரும். அப்ப வந்து 220 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம சன் எர்த்த கிராஸ் பண்ண டிசம்பர்ல இது பூமி கிட்ட வரும்போது இது சார்ந்த ரிசர்ச்சஸ் இன்னும் நிறைய வெளிவரலாம். இதை பத்தி இன்னும் என்னென்ன டீடைல்ஸ் தெரியுதோ அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.